சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனா சத்யாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே கடையிலேருந்து வந்த சந்திரா வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனா வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, ஆனால் சத்யா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சத்யா மேலே சந்தேகமாக இருக்குது. ரேகா சத்யாவுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இதெல்லாம் சரியாக தெரியல. நீயாவது சத்யா கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரேகாவோட ஆஃபீஸில் சத்யா வேலை பார்க்குறான். அதனால் ஒரு அக்கறையில் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை, சத்யா என்னவோ ரேகாவை விரும்புகிறான்னு நினைக்கிறேன். இல்லைனா ரேகா எதுக்காக சத்யாவோட பிறந்தநாளுக்கு இவ்வளோ சந்தோஷமாக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொண்டாடணும் அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. அம்மா, இந்த கேள்வியை நீங்கள் சத்யா கிட்ட தான் கேட்கணும். இதுக்கு என்னால் எப்படிமா பதில் சொல்ல முடியும்? அப்படியே இருந்தாலும் சத்யா கிட்ட நான் தெளிவாக பேசியிருக்கேன். நம்ம பேச்சை தான் சத்யா கேட்பான்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லும்போது, சத்யாவுக்காக இன்றைக்கி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு ரேகா வந்தது பேசினதுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை வருமோன்னு தோணுது மீனா. அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் வராதுமா, நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறேன்னு கிச்சனில் இருக்க வேலையை பார்க்கும்போது மீனா யோசிக்கிறாங்க, சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், சத்யா எங்கே இருக்கான்னு தெரியல, எப்போ வருவான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. உடனே மீனா சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சத்யா எங்கே இருக்க, இன்னும் நீ வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அக்கா இல்லை, ரேகா தான் இன்னைக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றலான்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்க. நான் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுவேன்க்கா. அக்கா நீ சந்தேகப்படாத, நான் கண்டிப்பாக உன்னுடைய பேச்சை கேட்பேன் அக்கா. அது மட்டும் இல்லை, அம்மாக்கிட்டேயும் என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு. நீ அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற, சம்பளம் வாங்குற, அதை நீ கவனமாக யோசித்து தேவையில்லாமல் பிரச்சனையில் வசமாக மாட்டிக்காத. அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு. அம்மா உன்னை பற்றி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உனக்கே தெரியும்ல, நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்ருக்கோம். இப்போ ரேகா குடும்பத்தால் பிரச்சனை வந்தால் அதெல்லாம் நம்மளால் என்றைக்குமே தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க மீனா. சரிக்கா, நான் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு சத்யா. இங்கே ரேகா சொல்கிறாங்க, உங்கள் அக்கா மீனா பேசுனாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வீட்டில் அம்மா வந்து இன்னும் நான் வரலன்னு கேட்டுட்ருக்காங்களாம், சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சத்யா, உங்களுக்காக நான் எவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ரேகா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு சத்யா. அண்ணாமலையை பார்க்கறதுக்காக ஸ்ருதி விஜயா வீட்டுக்கு வராங்க. இங்கே ஸ்ருதியை பார்த்த உடனே விஜயா சொல்கிறாங்க, எப்போ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற, ரவி மேலே உள்ள கோவத்தில் எத்தனை நாள் உங்கள் அம்மா அப்பா வீட்டிலேயே தங்க முடியும், நீ பேசாமல் இந்த வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே விஜயா கிட்ட ஸ்ருதி வந்து பேசுகிறாங்க, நீங்கள் தான் மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்கல்ல, நீங்கள் பார்க்குறவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வர போகிறாங்கல்ல, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வர போகிறீங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்னை பற்றி யோசிக்கிறீங்க, அண்ணாமலை அங்கிள் கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்தேனே தவிர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இப்போ என்னால் இங்கே வரவே முடியாது. ஆமாம், மனோஜுக்காக பொண்ணு பார்க்க போனீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ஆனால் என்ன மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கலல்ல, அதனால் இப்போ இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் வேண்டான்னு நானும் மனோஜும் முடிவெடுத்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜயா. விஜயாத்த, என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே, ஏன் வந்து பிரச்சனையை சொல்லாமல் சமாளிக்கிறீங்க, ஏன் பொண்ணு வீட்டில் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, மனோஜை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, மனோஜ் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரணும், மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, கல்யாணத்தை சீக்கிரமாக செய்யணும்னு சொன்னாங்க, நான் தான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம், இங்கே வந்து நிச்சய ஏற்பாடெல்லாம் சீக்கிரமாக செய்யலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாதா என்ன, ரவி என்கிட்ட நடந்த உண்மையை தெளிவாக சொல்லிட்டாரு, ஆனால் விஜயாத்தை இப்போ கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க விஜயாத்தை. மனோஜ் விஜயாத்தை தான் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியுமே, இப்படி தேவையில்லாமல் இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறது இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா, ரோகிணிக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும், இப்போ எதுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆமாம் பொண்ணு வீட்டுக்கு போனீங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் ரவி சொல்லியிருப்பான்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இதெல்லாம் தப்பு, நீங்கள் இப்போ உங்கள் பிஸ்னஸை தான் கவனிக்கணுமே தவிர்த்து டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண ஏற்பாடெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது, விஜயத்தை ரோகிணியால் பிரச்சனை வந்தால் வீட்டில் எல்லாரும் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
முதல்ல ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஏம்மா இவ்வளோ பேசுகிற? வந்த உடனே என்ன கேள்வி கேட்குற? தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியே. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்போ தான் யோசிக்க போகிறேன்னு கேட்கும்போது, நான் நல்லா பிஸ்னஸ் செய்கிறேன். இப்போ ரவி என் பேச்சை கேட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் நல்லா வேலை பார்த்துட்ருக்காரு. சீக்கிரமாக எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு நான் வரணும்னா மீனாவையும் வர வைங்க. மீனா வந்துட்டாங்கன்னா சந்தோஷமாக நான் இங்கே கிளம்பி வந்துடுவேன். மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா என்னையும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர சொல்லாதீங்க. உங்கள் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். அண்ணாமலை அங்கிள், நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான், இருந்தாலும் ரவிக்காக யோசிக்க வேண்டாமா? ரவி மட்டும் இல்லை, முத்துவோட வாழ்க்கையும் முக்கியம்னு நினச்சி நீங்கள் தான் முதல்ல மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். இந்த வீட்டுக்கு முதல்ல மருமகளாக வந்தது மீனா தானே. அவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே நானும் கிளம்பி வந்துடுவேன். எந்த பிரச்சனையும் வராது. என் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க, முத்து மீனாவோட வாழ்க்கையும் முக்கியம்னு விஜயாத்தை தான் முதல்ல நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அண்ணாமலை அங்கிளை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், பேசுறதுக்காக தான் வந்தேன். ஆனால் விஜயாத்தை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணாமலை அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அப்பப்போ என் ஃப்ரெண்டு பரசு வந்து பேசிட்டு போகிறதால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என் ஃப்ரெண்டு பேசுகிறதால தான் ஆறுதலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க? வீட்டில் நான், மனோஜ், ரவின்னு எல்லாரும் இருக்கும்போது நாங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்யலையா? உங்களுக்கு ஆறுதலாக பேசலையா என்ன? உங்களுக்காக என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டு பரசை மட்டும் பெருமையாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, மீனா தான் தினமும் சமைச்சு கொடுக்குறா. நீ சமைச்சு கொடுக்குறத நான் சாப்பிடவே முடியல, சாப்பிடவும் இல்லை. அப்புறம் எப்படி உன்னை பெருமையாக பேச முடியும்? வேணும்னா மனோஜ் பெருமையாக பேசுவான். ஏன்னா மனோஜுக்கு யாருக்கும் தெரியாமல் உதவி செய்கிறது நீ தான். இப்படி சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு எங்கள் பேச்சை கேட்காம இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்கிறது நீ தானே. வேணும்னா மனோஜ் பெருமையாக பேசட்டும். நாங்கள் அப்படி பெருமையாக பேசணுன்னா நீ பொறுப்பான மாமியாரா முதல்ல மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறமா யோசிக்கிறேன் பெருமையாக பேசணுமா வேண்டாமான்னு. சரிம்மா ஸ்ருதி, உனக்கும் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்கும், நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிட்டு போகும்போது, இந்த ஸ்ருதி ஒரு பக்கம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. என்னை பற்றி புரிஞ்சுக்காம என் வீட்டுக்காரர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. பாத்தியா மனோஜ், இவங்க 2 பேரும் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. இதுக்கு தான் சொல்கிறேன், நீ நல்லா சம்பாதிக்கணும், உனக்குன்னு நிறைய வருமானம் வரணும், முதல்ல உனக்குன்னு புது வீடு வாங்கணும், இந்த வீட்டிலேருந்து நம்ம கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு, அம்மா அப்படியே நம்ம புது வீட்டுக்கு போனாலும் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க, அப்படிலாம் நடக்க விடக்கூடாதுமா. முதல்ல வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும், அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மனோஜ். மனோஜ் பேசுகிறதும் சரிதான். வீட்டு பத்திரம் முதல்ல கிடைக்கணுமே. வீட்டு பத்திரம் ஃபினான்சர்கிட்ட இருக்குது. இந்த உண்மை வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறமா புது வீடு வாங்குறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறதுக்காக போகிறாங்க விஜயா. கிச்சனுக்கு போன விஜயா யோசிக்கிறாங்க, நான் இந்த பக்கம் வந்ததே இல்லை. மீனா நான் என்ன செய்யணும்னு சொன்னாலும் உடனே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துப்பா. ஆனால் இப்போ அப்படியே நான் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தாலும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாலும் இந்த வீட்டில் யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அங்கே வந்து பொண்ணு வீட்டுக்கு போனால் அவங்க இப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு வேற சொல்லிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கே நான் வேற போயிருக்கேன். எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் மனோஜை வேற கூப்பிட்டு போயிட்டேன். இதனால் எவ்வளோ பிரச்சனை வரதா இருந்தது. நல்ல வேலை. ஆனால் மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறமா சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், புது வீடு வாங்கணும், இவ்வளோவும் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கிச்சனில் வேலை பார்க்கும்போது மனோஜோட வாழ்க்கையை பற்றி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. முத்து மீனாவை பார்க்கறதுக்காக பூக்கடைக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் மீனா இன்னும் வரலன்னு பார்த்துட்டு, இப்போ மீனா வந்திருக்கணுமே, அப்படியே வரலனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாளே, என்னாச்சு? எதுக்கு மீனா இவ்வளோ நேரம் ஆகியும் கடை பக்கமே வராமல் இருக்கா? கொஞ்சம் நேரம் பார்ப்போம், மீனா வரலனா என்னன்னு வீட்டில் போய் பார்த்துட வேண்டிதான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மீனா அங்கே கடைக்கே வரல. உடனே முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மீனா ஃபோன் எடுத்து பேசவும் இல்லை. என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே, யாரும் ஃபோன் எடுத்து பேசவும் மாட்டேங்கிறாங்க, மீனா இன்னைக்கு கடைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தினமும் கடையில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்க்கணுன்னு மீனா சொல்லிட்டு வீட்டில் எவ்வளோதான் வேலை இருந்தாலும் பூக்கடைக்கு கண்டிப்பாக வந்துடுவா. என்னாச்சுன்னு தெரியலன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காரு முத்து. சரி நம்ம வீட்டில் போய் பார்ப்போம், மீனா அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும் இங்கே சந்திரா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சந்திரா அந்த சமயம் பூக்கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. முத்து மாப்பிள்ள நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா இன்னும் வரலையே. மீனாவை பார்க்கறதுக்காகவும் பேசுகிறதுக்காகவும் பூக்கடைக்கு போயிருந்தேன், மீனா வரலன்னு பார்த்துட்டு உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணேன். மீனா ஃபோன் எடுத்து பேசலை, அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டேன். மீனா எங்கே? மீனாவை பார்க்கணும் பேசணும்னு சொல்கிறாரு முத்து. முத்து மாப்பிள்ள உங்களுக்கு நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. மீனா ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறா, என்னன்னு தெரியல, சரியாக என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா.
ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறா. அதனால் வீட்டில் இருக்க வேலையை நானே பார்த்துட்டேன். எப்பயும் எங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பொறுப்பாக பார்க்குறது மீனா தான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அத்தை? சரி என்னென்னு நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. நீங்கள் தான் மீனாவை சாப்பிட வைக்கணும். ரொம்ப முடியலன்னா மீனாவை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அத்தை நீங்கள் கவனமாக வேலைக்கு போங்க. மீனாவுக்கு என்னென்னு பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக மீனாவை சாப்பிட வச்சுருவேன் போதுமா? நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையை பாருங்கள். அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க. நானும் மீனா எந்திரிப்பான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக ரெஸ்ட் எடுக்கிறா. நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் வராது. மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் சந்திரா அவங்க பூக்கடைக்கு கிளம்புறாங்க. மீனா வந்தால் நல்லாயிருக்கும். மீனா ஆனால் நல்லா தூங்குறாளே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே வந்து முத்து, ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் மீனா கண்டுக்காமல் ரெஸ்ட் எடுக்கிறா. என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலையே, பூக்கடைக்கு வராமல் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முத்து மெதுவாக, மீனா என்னாச்சு மீனா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் வேறு வந்துட்டீங்களா, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மீனா, வீட்டில் உங்கள் அம்மாவும் இல்லை யாரும் இல்லை, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. என்னாச்சு மீனா, இப்படி ரெஸ்ட் எடுக்கவே மாட்டியே, உனக்கு முடியலன்னா சொல்லு, இப்போவே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அக்கறையாக பொறுப்பாக கேட்குறாரு முத்து. என்னன்னு தெரியலங்க, சரியாக சாப்பிட முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்பயும் போல் வேலைக்கு கிளம்பலான்னு நினச்சேன், ஆனால் முடியலங்க. அதான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பூக்கடைக்கு போகலான்னு மேனேஜர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஆச்சு? நீ இவ்வளோ ரெஸ்ட் எடுக்க மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது, சரியாக சாப்பிடவே முடியல. அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே மயக்கமாக வருதுங்க. என்னன்னு தெரியல, டாக்டரை பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, என்னென்னவோ பேசுகிற, நீ சரியாக சாப்பிட்றதே இல்லை, உன்னை கவனிக்கிறதே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் அம்மா பேச்சை கேட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரியாக சாப்பிட மாட்டேன். உன்னை கவனிக்க அங்கே நான் மட்டும்தான் இருந்தேன். வேற யாரும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. உங்கள் அம்மா உன் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க. நீ இப்போ கூட சரியாக சாப்பிடலன்னு என்கிட்ட சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. முதல்ல சாப்பிடு மீனா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டீங்க இல்லைங்க, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மீனா நீ தான் தினமும் சமைச்சு கொடுப்ப. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்க வந்திருக்கல, நான் இப்போ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நீ சாப்பிடு மீனா அப்படின்னு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு முத்து. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ விஜயாத்த வீட்டில் இருக்கும்போது என் வீட்டுக்காரர்கிட்ட பேசக்கூட முடியாது, கேள்வி கேட்பாங்க. ஏன் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஆனால் என் வீட்டில் இருக்கிறதுனால வேலைக்கும் போக முடியலன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியுது. என் வீட்டுக்காரரும் என்னை பார்க்க வந்துட்டு ரொம்ப அக்கறையாக என்னை கவனிச்சிக்கிறாரு. அதுவே போதும். பேசாமல் முதல்ல தனி கொடுத்தனம் போகணும். அப்போ தான் என் வாழ்க்கையை நிம்மதியாக பார்த்துக்க முடியும் போல். அண்ணாமலை மாமாவுக்காக மட்டும்தான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். தனி கொடுத்தனம் போகணுன்னு நான் பேசவே இல்லை. ஆனால் நம்ம வேறு வீட்டுக்கு போயிட்டோன்னா அண்ணாமலை மாமாவை நம்ம வீட்டுக்கே வர வச்சிடலாமே. அப்புறம் நான் வந்து அண்ணாமலை மாமாவையும் நல்லா பார்த்துப்பேன். என் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து மீனா. இப்படி முத்துவும் பேசிக்கிட்டே இருக்க மீனா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் மீனா சொல்கிறாங்க, எனக்கு சாப்பிட முடியலங்க, என்ன செய்யுதுன்னே தெரியலன்னு சொல்லும்போது, என்ன மீனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உடனே மீனா அங்கே வந்து உடனே எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவால் சரியாக சாப்பிட முடியல. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. பேசாமல் மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் எல்லாம் சரியாகும். பேசாமல் பலகுரலை வர வைப்போமா, இல்லைனா இங்கே வந்து நம்ம அத்தையை தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அத்தை வந்து பூக்கடைக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்புறம் இப்படி சொன்னால் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்களே, நம்ம பேசாமல் மீனாவை கூப்பிட்டு போவோம், டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ ஹாஸ்பிட்டல் வா, நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூப்பிட்டு போகிறாரு. டாக்டர் கிட்ட ரொம்பவே பதட்டமாக முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. மீனாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்பயுமே பொறுப்பாக சரியாக வந்து பூக்கடைக்கு போகிற மீனா இன்னைக்கு இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கா. சரியாக சாப்பிட முடியலன்னு சொல்கிறா. என்னாச்சு டாக்டர், நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா என்னாச்சுன்னு கேட்கும்போது, ரொம்ப டயர்டாக இருக்குது, சரியாக என்னுடைய வேலையை செய்ய முடியல, அப்பப்போ மயக்கம் வருது, அதனால் பூக்கடையில் போய் வேலை பார்க்க முடியாமல் தான் வீட்டிலே இருந்துட்டேன். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நான் பூக்கடைக்கு போகணும், வேலை செய்யணும், டெக்கரேஷன் ஆர்டர்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தன்னுடைய வேலையை பற்றி மீனா சொல்கிறாங்க. உடனே வேலை முக்கியம்தான், ஆனால் முதல்ல நீங்கள் இப்படி டயர்டாக இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் டாக்டர் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து மீனாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது மீனா வந்து மாசமாக இருக்காங்கன்னு. மீனா நீங்கள் மாசமாக இருக்கீங்க, அதனால தான் வேலை முக்கியம்னு நினச்சிட்டு உங்களை கவனிக்காமல் இருந்திருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, நான் ரொம்பவே பதட்டமாக கேட்கும்போது, நீங்கள் பயப்படவே வேண்டாம், நீங்கள் இனி சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், உங்கள் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட தெளிவாக நான் பேசுகிறேன், புரியுதான்னு சொல்கிறாங்க.
ஆமாம், நானும் என்னை கவனிக்காமல் இருந்திருக்கேன். வேலை முக்கியம்னு, கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யணும், அப்போ தான் சம்பாதிக்க முடியும்னு. நானும் பொறுப்பாக என் வேலை வேலை தான் முக்கியம்னு நினச்சினே தவிர்த்து, நான் வந்து என்ன நடக்குதுன்னே கவனிக்காமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க மீனா. ஆனால் முத்து இதெல்லாம் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. சந்தோஷப்படுவாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. அங்கே டாக்டர்கிட்ட டாக்டர் வந்த உடனே முத்து கேட்குறாங்க, என்னாச்சு? மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? மீனா ரொம்ப பாவம், எங்கள் வீட்லேயும் நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருப்பா, அதனால தான் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? மீனா சந்தோஷமாக இருக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் அதே மாதிரி நான் சொல்கிறத கேட்டு சந்தோஷப்பட போகிறீங்க. ஏன்னா உங்கள் மனைவி மீனா மாசமாக இருக்காங்க, அதனால தான் அப்பப்போ ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க, சரியாக சாப்பிட முடியல. ஆனால் நீங்கள் இனி மீனாவை நல்லா பார்த்துக்கணும், பக்கத்துலேயே இருந்து நல்லா கவனிச்சுக்கணும். மீனா சரியாக சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு தான் முத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனா மாசமாக இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உண்மையாகவே சொல்கிறேன். எல்லா நாளும் மீனா எவ்வளோ சந்தோஷமாக வேலை பார்த்தாங்க, இப்போ முடியலன்னு சொன்ன உடனே நல்ல வேலை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்க, அதான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னதை கேட்டு எப்படி இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி மீனாவையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, மீனா இனி நீ பூக்கடைக்கு போகணும், நிறைய வேலை பார்க்கணுன்னு யோசிக்கக்கூடாது. இருக்கிற வேலையை பற்றி நீ நினைக்கவே வேண்டாம். நான் இனி என் வீட்டுக்கு போக மாட்டேன். இனி உனக்கு என்ன தேவைன்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுப்பேன், உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து இப்போவே மீனா மாசமாக இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு தோணுது. டாக்டர் நான் மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக மீனாவை சந்திரா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. மீனா சொல்கிறாங்க, உண்மையாகவே நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? ஏன்னா நம்ம நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கலன்னு சொல்லும்போது, என்ன மீனா இதை கேட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன். நீ என்ன இப்படி ஒரு பிரச்சனை வருமானு யோசிக்கிற? மீனா உண்மையாகவே எனக்கு நிறைய வருமானம் வேண்டாம், நிறைய பணம் வேண்டாம். ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது. இதை கேட்ட உடனே நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு நீ சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பமாக ஒத்துமையாக இருக்கணும், அதுவே போதும். டாக்டர் சொன்னதை கேட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா? இப்போ கூட கடைக்கு போகணும், இனி வேலை செய்ய முடியாதான்னு கேள்வி கேட்குற. உன்னால் முடிஞ்ச அளவு வேலை செய், ஆனால் எப்பயுமே வேலை செய்யணும்னு நினைக்காத. அதுக்காக நான் சந்தோஷப்பட மாட்டேன், நமக்கு இனி நல்ல வருமானம் வராதுன்னு யோசிக்காத. இனி தான் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இரு. டாக்டர் சொன்னதுக்கப்புறமா உனக்கு நான் ஸ்வீட்டெல்லாம் தராமல் இருக்க முடியுமா? கொஞ்சம் இரு மீனா அப்படின்னு கிச்சனில் போயிட்டு மீனாவுக்கு பிடிச்ச மாதிரியே முத்து ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட்டெல்லாம் செய்கிறாரு. இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்க மீனா, உனக்காக தான் செஞ்சேன்னு சொல்லும்போது, என்னங்க கிச்சன் பக்கம் வந்ததே இல்லை, உங்களுக்கு சமைக்கவே தெரியாது, எனக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது, எப்படி மீனா நீ மாசமாக இருக்க, இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைக்குமா என்ன? நல்லா சம்பாதிச்சு புது வீடு வாங்கினாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வராது. இப்போ நமக்குன்னு வாரிசு வரப்போகுது, உனக்காக ஸ்வீட்டெல்லாம் செய்ய மாட்டேன்னா என்ன? நடக்கும் மீனா, நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? இல்லையே. ஆனால் இப்போ நீ மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் கடைக்கு போக முடியலையேன்னு கஷ்டப்படாத, நான் இருக்கேன்ல, பூக்கடையவும் பார்த்துக்கலாம், அதே மாதிரி உன்னையும் நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இனி கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறது, வீட்டில் இருக்க வேலையை பார்க்குறதுன்னு நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது மீனா. இனி நான் என் வீட்டுக்கு போகவே மாட்டேன், உன்னை பக்கத்தில் இருந்தே நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லும்போது, எனக்கு அதுவே போதுங்க அப்படின்னு கண்கலங்கி சந்தோஷப்படுறாங்க மீனா. இங்கே அண்ணாமலை முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன முத்து வீட்டுக்கே வரல அப்படின்னு கேட்கும்போது, அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா, மீனா மாசமாக இருக்காப்பா, அதனால தான் என் வீட்டுக்கு வரல. மீனா கூட இங்கே அத்தை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற, உடனே ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல முத்து, ஏன் இதெல்லாம் கேட்டால் நாங்கள் சந்தோஷப்பட மாட்டோமா? நான் தாத்தாவாக போகிறேன்னு நீ சொல்லியிருந்தா வீட்டில் எல்லாரும் அங்கே கிளம்பி வந்திருப்போமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு, எங்கே கிளம்பி போகணும்னு பேசுகிறாரு அப்படின்னு விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி முத்து, நீ நாளைக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு ஃபோனை வச்ச உடனே அண்ணாமலை மனோஜே, ரவி, விஜயா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என்னங்க, என்ன முத்திக்கிட்ட பேசின உடனே எங்கள் எல்லாரையும் கூப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்கீங்க, என்னாச்சு? இனி மீனா மாதிரி முத்துவும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா? அப்படி சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதானே, நீ திருந்தவே மாட்டேன். முத்து மட்டும் அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பாக நானும் மீனா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன். ஆனால் முத்து அப்படி பேசலை, சீக்கிரமாகவே மீனாவும் இங்கே வரதான் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா மாசமாக இருக்காளாம், அதனால் முத்து இன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னு சொன்னான்.
உடனே இந்த விஷயத்த சொல்லாமல் நாங்கள் ஃபோன் பண்ணாதான் சொல்வியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அண்ணி மாசமாக இருக்காங்களா? அப்போ உடனே அண்ணியை பார்க்கணுமே, வாழ்த்து சொல்லணுமே, நாளைக்கு நான் ஸ்ருதியை கூப்பிட்டு போய் கண்டிப்பாக மீனானியை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே விஜயா மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் வந்து சொல்கிறாங்க, இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையே, உடனே அவங்கள போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு வேணும்னா உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் தாத்தாவாக போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுதுன்னு நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்களும் இதை கேட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் ரவி மட்டும்தான் சந்தோஷப்படுறான். நீங்கள் 2 பேரும் பொறாமையில் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷப்படலைனாலும் உண்மைதான். நான் எப்படி தாத்தாவாக போகிறனோ அதே மாதிரி இங்கே வந்து விஜயாவும் பாட்டியாக போகிறான்னு சொல்லும்போது, நீங்கள் வேணும்னா நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்லலாம், ஆனால் நான் மீனாவே ஏற்றுக்கல, அப்புறம் நான் ஏன் சந்தோஷப்பட போகிறேன். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விஜயா போயிடுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே மனோஜுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னா இந்த வரன் வந்து நல்லபடியாக அமையல. ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுல்ல. இதில் நாங்கள் வேற மீனாவை போய் பார்க்கணுமா, மீனாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுமா? எதுக்கு? நான் இவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதே தப்புன்னு யோசிக்கிறேன். என்னால் இந்த வேலையவே பொறுப்பாக செய்ய முடியல. இதில் மீனாவை வீட்டுக்கு வர வச்சு மீனாவுக்கு சமைச்சு கொடுக்குறது, மீனாவுக்கு தேவையான வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணுமா? மீனா என்னைக்கும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படியே இந்த வீட்டுக்கு வாரிசு வந்தாலும் மீனா என்னைக்கும் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜயா, மனோஜுக்கு நான் நினச்ச மாதிரி எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் மீனாவும் முத்தும் சந்தோஷமாக இருக்காங்களா? பார்க்க தானே போகிறேன். எத்தனை நாள் அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா. சந்திரா, சீதா எல்லாரும் மீனாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. சந்திரா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனா, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு வாரிசு வரணும்னு நல்லா வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, இப்போ மட்டும் என் மாமியார் வீட்டில் இருந்திருந்தா என் மாமனார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களாம்மா, அங்கே போக முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மீனா, இங்கே இருக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? முத்து மாப்பிள்ள உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போனாலும் நீ எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ வேலை பார்க்கணும். ஆனால் இங்கே நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி நீ நல்லா சாப்பிட்டுட்டு சரியாக வேலைக்கு போகலனாலும் வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் விஜயா வீட்டில் அப்படி இருக்க முடியுமா? ரெஸ்ட் எடுக்க முடியுமா? அதுலேயும் நீ மாசமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்படவே மாட்டாங்க. சம்மந்தி ரொம்ப கோவப்படுவாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு கூட நினைப்பாங்க. இப்படி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க தம்பி அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்கிறாங்க. இல்லைத்த, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். என் அம்மா இப்போ கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க, கோவப்பட்டிருப்பாங்க. ஏன் மீனாவுக்கு வாரிசு வரப்போகுதுன்னா உடனே சந்தோஷப்படணுமான்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே எங்களை நினச்சி சந்தோஷப்படுறது ரவியும் எங்கள் அப்பாவும் தான். அவங்க வந்து பார்த்தாலே போதும் அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அப்பா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன முத்து, நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையேன்னு கேட்கும்போது, சார் இல்லை சார், மீனா மாசமாக இருக்கிறதுனால தான் பூக்கடைக்கு வர முடியல, உங்ககிட்ட பேசவும் முடியலன்னு சொல்லும்போது, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் முத்து. என் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்காக பேசினேன். எதுக்காக யோசிக்கணும், புது வண்டியே முத்து எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டாங்க. பணத்தை பற்றி யோசிக்காதீங்க, நானே பணத்தை கொடுத்துட்றேன். மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்தா போதும். முன் பணத்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். நாளைக்கு வந்து வண்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா உடனே அந்த வண்டியை நீங்கள் எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் எப்பயும் போல் சவாரிக்கு போய் உங்கள் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கலாம். சந்தோஷமாக நீங்கள் வந்து மீனாவையும் பார்த்துக்கலாம். நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் செய்கிற உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக முத்து சொல்கிறாரு. நாளைக்கே நானும் மீனாவும் வந்து வண்டியை பார்க்குறோம் சார்னு சொல்லும்போது, வண்டியை நாளைக்கே நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஃபோனை வைக்கிற முத்து, பாத்தியா மீனா, நீ மாசமாக இருக்க, இப்போ நம்மளுக்கு புது வண்டியும் கிடச்சிருச்சு. அந்த சார் தான் ஃபோன் பண்ணார், நாளைக்கு வந்து வண்டியை எடுத்துக்க சொல்லியிருக்காரு. நாளையிலேருந்து நம்ம நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய சவாரிக்கு நானே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா மீனா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மீனா. இப்போ இனிதான் நமக்கு வாழ்க்கையில் நினச்சதை விட எல்லா பெரிய நல்ல விஷயமும் நடக்க போகுது மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நம்மளால் சம்பாதிக்க முடியாது, இங்கே வந்து நமக்குன்னு வருமானம் வராதுன்னு விஜயத்தை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, நம்மளை தலகுனியை வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம சரியான பதில் கொடுக்கணுன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும். என்னை மருமகளாக ஏற்றுக்க வேண்டாம், ஆனால் உங்களை முத்து என்னுடைய பையன்தான் அப்படின்னு எல்லார் முன்னாடி பெருமையாக பேசணும். அந்த அளவு நம்ம சம்பாதிக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட உன்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறல்ல, என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், என்ன எல்லாரும் பெருமையாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்படி வந்து முன்னேறதுக்கு காரணமே நீதான் மீனா, உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. உடனே இங்கே சீதா சொல்கிறாங்க, பரவாயில்லையே, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறீங்களே, இன்னைக்கு தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மீனாக்கா.
இனி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நானும் சமைச்சு கொண்டு வருவேன். அருண் இதெல்லாம் வந்து கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீ தான் சொல்ற. சரி அருண் வந்து பாப்பாருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க மீனா. இங்க முத்து சொல்றாங்க, மீனா அருண் வந்து பார்த்தாலும் தேவையில்லாம பேச வேண்டாம். அருணை பத்தி தெரியும்ல, நம்ம சந்தோஷமா இருந்தா அருணுக்கு பிடிக்காது. எனக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாரு. கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்து. சரிங்க நீங்க அ அண்ணாமலை மாமாவ பாருங்க. அ அப்புறமா நீங்க அங்க போகவே இல்லன்னு விஜயா அத்தை கோவப்படுவாங்கன்னு சொல்லும்போது, என் வீட்டுக்கு போயிட்டு உடனே கிளம்பி வந்துருவேன் மீனா அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போறாரு முத்து. முத்து வந்த உடனே இங்க வந்து அண்ணாமலை எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. மீனா எப்போ வருவாங்கன்னு கேட்கும்போது, "அத எப்படிப்பா கூப்பிட்டு வர முடியும்? அம்மா சொல்லாம மீனா இங்க வரவும் மாட்டா" அப்படின்னு சொன்ன உடனே, "அதெல்லாம் என்னைக்குமே மீனா இந்த வீட்டுக்கு வர முடியாது. நானும் வர வைக்க மாட்டேன்னு" சொல்றாங்க. "அம்மா மீனா மாசமா இருக்கா. நாளைக்கு எனக்கு புது வண்டி கிடைக்க போகுது. இப்படி என் வாழ்க்கையில நான் நெனச்சது எல்லாமே நடக்குது. ஆனா நீங்க நெனச்சது ஏதாவது நடக்குதா? இல்லையே! மீனா அ எனக்கு உதவி செய்றதுனால நான் சந்தோஷமா இருக்கேன். மீனா இந்த வீட்ல இல்லாததுனால தான், மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்ததால தான், இப்ப மனோஜுக்கு நெறைய பிரச்சனை வருது. அதையும் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து நீ உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போம்போது சொல்லு. நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு ரவி மட்டும் இல்ல, அண்ணாமலையும் சொல்றாரு. உடனே விஜயா நீ கிளம்பி வந்தா உனக்கு நல்லது. நீ வந்து பார்த்துட்டு வந்துரு. இல்லையா மீனாவ பார்க்கலன்னு சொல்லி உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லும்போது, என்ன பேசுறீங்க? மீனாவ பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு நான் வரணுமா? முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? நீ மாமியார் தானே! மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தது நீ தானே! அப்படியே மீனா இங்க இருந்திருந்தா, சந்தோஷமா மீனா மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொண்டாடி இருக்கலாம். சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் வர வச்சிருக்கலாம். அப்படி நடக்கக்கூடாதுன்னு தானே நீ இப்படிலாம் செய்ற? மீனாவ பார்க்க நீ கண்டிப்பா வரணும். வரல, இந்த வீட்ல நீ இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. எதுக்குப்பா? அம்மாவுக்கு தான் பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு கூப்பிட்டு போகணும்னு கேட்குறாரு முத்து. அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா மீனாவ பார்க்க அ மாமியாரா இருக்கிற விஜயா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. ஆமா, மீனா என் மருமகளே இல்ல. இதுல நான் மாமியாரா அங்க வரணுமா? ஏன் தான் இப்படிலாம் பேசுறாங்களோ தெரியல. அப்படின்னு அ மீனாவ பார்க்கறதுக்கு எனக்கு போக பிடிக்கவே இல்ல மனோஜ். எதுக்கு உங்க அப்பா இப்படிலாம் பேசுறாருன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் முத்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. மீனா மாசமாயிட்டான்னு நானே ரொம்ப கோவமா இருக்கேன். உனக்கு முதல்ல சீக்கிரமா கல்யாணத்த செஞ்சு வைக்கணும்னு யோசிச்சேன். ஆனா, உனக்கு நான் நினைக்கிறது நடக்குதோ இல்லையோ, மீனாவுக்கு நான் நினைக்காததெல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா முத்து மீனா அந்த வீட்டுக்கு வந்ததால தான் எனக்கு இவ்ளோ நல்லது நடக்குதுன்னு சொல்லும்போது, ரோகிணியால எனக்கு நெறைய பிரச்சனை மட்டும் தானம்மா வந்திருக்கு. ரோகிணியால நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டுருக்கேன். ஆனா முத்து வாழ்க்கையில மீனாவால எவ்ளோ நல்லதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களாம்மா. பேசாம மீனாவ இங்க வர வச்சுருவோமான்னு சொல்லும்போது, எதுக்கு? அந்த அம்மா சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? மீனா மட்டும் வந்தா உனக்கு என்னைக்கும் கல்யாணமே நடக்காது. நான் வேணும்னா மீனாவ பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். ஆனா மறுபடியும் இப்படிலாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது, வீட்ல நான் மட்டும் தனியா எப்படிம்மா இருக்கிறது? மீனா வீட்டுக்கு வந்தா நல்லா சமைச்சு குடுப்பாங்க. நீங்க சமைக்கிறது சாப்பிட முடியல. அங்கேயே சாப்பிட்டு வந்துரலாம்ல. நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வீட்டுக்கு அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, இங்க வந்து மனோஜ், விஜயான்னு எல்லாருமே கிளம்பி போறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமா, மீனா பாத்தியா? உன்னை பார்க்க எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன நீ அந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே அம்மாவும் மனோஜும் இங்கே கிளம்பி வந்துட்டாங்க. பரவாயில்ல மீனா, நீ இங்கே இருந்தால் தான் சந்தோஷமா இருப்ப, நிம்மதியாக இருப்ப. அங்கே போனால் ஒவ்வொரு வேலையும் செய்ய வச்சிருவாங்க. அதனால இவங்கள பார்த்துட்டு சந்தோஷமா பேசு. ஆனால் எங்கள் அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு நினச்சி எங்கள் வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. ஏன்னா நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அண்ணாமலை வந்த உடனே மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. நீ மாசமா இருக்கன்னு முத்து சொன்னதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேம்மா. அது மட்டும் இல்லை உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன். அதனால தான் முத்து வரும்போது நானும் வந்துட்டேன். நீ அங்கே வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முத்து சொல்கிறது சரிதான். இப்போ நீ சரியாக வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் தான் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். விஜயாவை பற்றி தான் தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் என்னை வர வச்சிங்களா என்ன? ஏன் வீட்டில் பேசுகிறதெல்லாம் பத்தாதா? இங்கேயும் வந்து இப்படி தேவையில்லாமல் பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சம்மந்தி நீங்கள் உட்காருங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்பயும் எங்கள் வீட்டு பக்கமே வந்ததில்லை. உங்கள் வீட்டுக்கு நாங்களும் வரதில்லை. ஏன்னா அந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நாங்கள் அப்படி எதுவும் பேசவே இல்லை. அப்பப்போ மீனா வந்து பார்க்கலாமேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு பார்க்கணும்? மீனா எங்கள் வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை வருது. இதில் நாங்கள் மீனாவை பார்க்க வேற இங்கே வரணுமா? முடியவே முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் சாப்பிடலல்ல, இன்னைக்கு நானே சமைச்சிருக்கேன் மீனாவுக்காக, நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் சமைச்சு வச்சுருக்கேன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, பரவாயில்லம்மா, நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் மீனாவை பார்த்துட்டு மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிடணுன்றதுக்காக தான், சந்தோஷமாக நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா நான் தான் சமைச்சிருக்கேன் மீனாவுக்காக,
சாப்பிடுங்கப்பான்னு சொல்லும்போது இங்கே இங்கே வந்து மனோஜ் வந்து என்னம்மா நீங்கள், நான் எதுக்கு இங்கே வந்தேன், சாப்பிட்றதுக்காக தானே வந்தேன், நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுனால யாரும் எனக்கும் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீதா சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்காகவும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லும்போது எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இப்படி தான் எல்லாரும் பேசிக்கிட்டே சந்தோஷமாக ஒன்றா ஒத்துமையாக சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நாங்கள் இல்லைல்ல, அதனால தான் மாமா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு தினமும் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இனி நீ சமைச்சு கொடுக்க வேண்டாமா, தினமும் உன்னை பார்க்க வருவேன், இங்கே வந்தே நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன விஜயா, விஜயா சமைச்சா சாப்பிட முடியல, உன்னை பார்த்த மாதிரியும் இருக்கும், நீ சமைச்சது சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு அண்ணாமலை சந்தோஷமாக பேசுகிறாரு. இப்படி எல்லார்கிட்டேயும் பேசி சந்தோஷமாக இருக்கிறாங்க மீனா. அந்த சமயம் முத்து சொல்கிறாரு, மீனா நான் உனக்கு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்கன்னு கேட்குறாங்க. நீ மாசமாக இருக்க மீனா, உன்னால் எனக்கு புது வண்டி கிடைக்க போகுது, உன்னால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்குது, உன்னை வந்து சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டாமா, உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டாமா, அப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரியே நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது புது வண்டி வாங்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நாளைக்கே புது வண்டி எனக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாரு முத்து. அப்படியா, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். நான் பணத்தை ஏற்பாடு பண்ணலை, எனக்காக பணம் கொடுத்தது அந்த பையனோட அப்பா தான், அந்த சார் எனக்கு செஞ்ச உதவியால் தான் நாளைக்கு புது வண்டி எனக்கு வரப்போகுது, பெரிய பெரிய ஆர்டர்லாம் எனக்கு கிடைக்க போகுது, நிறைய சவாரிக்கு போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நல்லா சம்பாதிக்க போகிறேன். அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, மீனா மட்டும்தான். மீனாவை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, மீனாவை பற்றி எனக்கு தெரியும், மீனாவோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசும்போது திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. எல்லார் முன்னாடியும் மீனா மாசமாக இருக்கிறதுனால மீனா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்காக நகையை வாங்கிட்டு வந்திருக்காரு முத்து. என்னால் முடிஞ்சது வாங்கிட்டு வந்திருக்கேன் மீனா அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட நகையை கொடுக்கும்போது, என்னங்க எதுக்கு நகை வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ இதெல்லாம் தேவையான்னு கேட்கும்போது, இப்போ கண்டிப்பாக இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நமக்குன்னு வாரிசு வரப்போகுது, இத்தனை நாள் பெருசாக நம்ம வந்து பணம் சேர்த்து வைக்கல, இனி நம்ம பொறுப்பே இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் உனக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக்கிட்டே வந்தேன் மாடியில் ரூம் கட்டணும்னு, ஆனால் இப்போ அந்த பணத்தை வச்சு தான் உனக்கு இந்த நகையை வாங்கிட்டு வந்தேன், வேண்டான்னு சொல்லாத மீனா அப்படின்னு மீனா கிட்ட அந்த நகையை கொடுக்கும்போது கண் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே வந்து மீனா. உடனே விஜயா சொல்கிறாங்க, உன்கிட்ட இப்போவே இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா மனோஜால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா, என்னால் சம்பாதிக்க முடியாதா, மீனாவுக்கு நகை வாங்கி கொடுக்கவே முடியாதா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, என்னாலையும் மீனாவை சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்க முடியும். இப்போ இந்த நகையை வாங்கி கொடுத்துருக்கேன், இனி மீனாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் வாங்கி கொடுக்க போகிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி மாடியில் ரூம் கட்டணும்னு நினச்சேன், இனி மீனாவுக்கு புது வீடு கூட வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு முத்து. மீனா சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கலைனாலும் நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க மனோஜும் விஜயாவும். எதுக்கு தான் இங்கே வந்தோன்னு தெரியல, முத்து இப்படி மீனாவுக்காக இந்த நகையெல்லாம் வாங்கி தருவான், இவங்க 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்கன்னு நினச்சி இங்கே சந்திரா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. மீனாவால் தான் இப்போ முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறான், பணத்தை சேர்த்து வைக்கிறோன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. சொல்லப்போனால் மீனா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மீனா முத்துவால் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.